அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு நல்லா சலிச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணியை சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாவை நல்லா தட்டிக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை அதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம். நல்லா மெல்லிசாக தட்டி விடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கேன், டேஸ்ட்டாகவும் இருக்கேன். அதுக்காக இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு வெந்துடுச்சு. திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற மாவை மறுபடியும் இதில் தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். நல்லா வேக விட்டு எடுங்க. இப்போ இதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா நாம் இதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இதை மாதிரி போட்டேன். இப்போ இதை நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இப்போ அரை கப் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை. இதை நல்லா தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 2 உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல சத்தான ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.